நாம் இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் வந்து யுனைடெட் ஸ்டேட்டில் தான் உருவாக்குச்சு 1787. கான்ஸ்டியூஷன் இந்தியாவை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மூலமாக தான் அமைச்சாங்க. 1946 கேபினெட் மிஷன் பிளான் ஒன்று உருவாக்கி கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து அமைச்சாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 389 மெம்பர்ஸ் மொத்தம். ப்ரொவிஷன்ஸில் 292 பேர், ஸ்டேட்ஸில் வந்து 93 பேர், சீஃப் கமிஷனர் ஆஃப் ப்ரொவிஷன்ஸில் 3 பேர், பலுச்சிஸ்டான்ஸில் ஒருத்தர். ஆக மொத்தம் 389 பேர். அசம்பிளியோட ஃபஸ்ட் மீட்டிங் டிசம்பர் 9, 1946 நடந்துச்சு. அசம்பிளி வந்து 11 செஷன் 166 டேஸில் மீட்டிங் நடந்திருக்கு. அசம்பிளியில் 2473 திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது. அசம்பிளியில் வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து டெம்பரரி பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடெண்ட் ஆனார். எப்போன்னா சின்ஹா இறந்ததுக்கப்புறம் ஹச்சி முகர்ஜியும் விடி கிருஷ்ணமாச்சாரியும் வைஸ் பிரசிடெண்ட்டாக அசம்பிளியில் இருந்தாங்க. கான்ஸ்டியூஷனை வந்து டிராஃப்ட் பண்ணுறதுக்காக டிராஃப்ட் கமிட்டின்னு உருவாக்குனாங்க. அந்த டிராஃப்ட் கமிட்டிக்கு வந்து சேர்மனாக டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இருந்தார். அவர் தான் ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம். கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணது வந்து நவம்பர் 26, 1949. அது எப்போ வந்து சட்டத்துக்கு வந்துச்சுன்னா 26 ஜனவரி 1950. அப்போ தான் ரிப்பப்ளிக் டேன்னு கொண்டாடப்படுறோம். அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்னென்னு இருக்குன்னா பெரம்பிள், அப்புறம் 22 பார்ட்ஸ், 395 ஆர்டிகல்ஸ், அப்புறம் 8 ஷெடியூல்ஸ். கான்ஸ்டியூஷன் அமைவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் பார்த்திங்கன்னா 2 வருஷம் 11 மாதம் 17 நாள். கான்ஸ்டியூஷன் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் வேர்ல்டு, borrowed various countries, partially rigged and partially flexible, federal system, secular state, independent judiciary, universal adult franchise சொல்லிட்டு பல சிறப்பம்சங்கள் கொண்டது நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. பெரம்பிள்ங்கிறது ஒரு தொடக்கம், அதுன்னு சொல்ல முகப்புரைன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லிட்டு டிராஃப்ட் பண்ணாங்க. அது வந்து யாருன்னா நேரு. ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து அடாப்ட் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் அடாப்ட் பண்ணிச்சு. எப்போனா ஜனவரி 22, 1947. 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 1976 நடந்துச்சு. 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்டட் ஆக்டை வந்து மினி கான்ஸ்டியூஷன் கூட சொல்லலாம். அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் வந்து ஆர்டிகல் 368 பார்ட் 20 சொல்லுது. அதில் 3 டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட்டு, அனதர் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட்டு, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்டு பாதி ஸ்டேட் லெஜிஸ்லேஷனும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.